நான் தான் கிரண்ராஜ். விஷயவர் காலேஜ்ல சோசியல் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டாக்டர் தாம்சன் ஜெயக்குமார், கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் இருக்காரு. கேன்சரை பத்தின பொதுவான சந்தேகங்களும் அதற்கான தீர்வுகளும் பத்தி தான் இப்போ டாக்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். பொதுவா கேன்சர்னா என்ன, கேன்சர்ங்கிறது எப்படி உருவாகுது? கேன்சர் பாத்தீங்கன்னா நம்ம செல்கள் நார்மல் செல்லும் அப்நார்மல் செல்ஸ் சொல்றது 2 விதமான செல் இருக்கும் நம்ம உடம்புல. அந்த அப்நார்மல் செல்ஸ் நிறைய ரேப்பிடா ப்ராலிஃபரேஷன் சொல்லுவோம், ரொம்ப ஃபாஸ்டா வளரும் அப்நார்மல் செல்ஸ். அதுலேருந்து வரதான் கேன்சர்னு சொல்லுவோம், அந்த கேன்சர் செல்கள் வர்றது. அது இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சொல்றது புரியுங்களா. இப்போ சப்போஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், அதாவது குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு, அது புகையிலை பழக்கம், இதெல்லாம் பண்றதுனாலையும் நம்மளுக்கு கேன்சர் உருவாக்குறது வாய்ப்புகள் இருக்கு சொல்றது புரியுங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ் அவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க போயிட்டு சொல்றது புரியுங்களா. இன்னொரு ஃபேக்ட்ரிஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கெட்ட அந்த மாசுபற்ற அந்த ஏர் சுவாசிக்கிறப்ப அதில் லங் கேன்சர் அந்த மாதிரி கேன்சர்லாம் உண்டாகும். பட் நார்மலாக கேன்சருக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் செல். ஸோ அந்த நார்மல் செல் இல்லாமல் அந்த செல்கள் தன்மை மாறி அந்த அப்நார்மல் செல் நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஒரு எப்படின்னா நார்மல் 10 to the power of 5 சொல்லுவோம் கேன்சர் செல்கள். ஒரு நார்மல் செல் ப்ரொடக்ஷன் அது 10 to the power of 5 சொல்லுவோம். பட் அந்த அப்நார்மல் செல்ஸ்னால் ரொம்ப ரேப்பிடாக அதோட டபுளிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம்ஸ் அதிகமாகும் சொல்றது. ஸோ அதனால வர ஒரு இதுதான் கேன்சருக்கான அர்த்தங்கள். இப்போ பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய கேன்சர்கள் என்னென்ன வகையில் இருக்கு? ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் ஃபர்ஸ்ட், பெண்களுக்கு வரும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உலகத்திலே சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வரது இன்சிடென்ட்ஸ் சொல்லணும். அது பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் அதிகமாக வருது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும். பிறகு பாத்தீங்கன்னா சினப்பை புற்றுநோய், அப்புறம் கர்ப்பப்பையில வர கேன்சர்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப காமனா வருது. இது சில இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரபு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு. முக்காவாசி நம்ம லைஃப் ஸ்டைல்ல வருது. 80-90% அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது உடல் பருவமாச்சுன்னா, பெண்கள் உடல் பருவமானாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி மார்பக புற்றுநோய், சினப்பை புற்றுநோய், இந்த யூட்ரைன் கேன்சர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லுவோம். டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் கேன்சரால பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களை எப்படி ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்றீங்க? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு? அதாவது பேஷண்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரப்போ பேஷண்ட் இப்போ எந்த இடத்துல கட்டின்னு சொல்லி வராங்க சொல்றது, ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட வரணும். ஒரு கட்டி எந்த இடத்துல கட்டி இருந்தாலும் 1 மாசத்துக்கு மேல இருக்க ஆறாத புண், அது ஒரு சிம்டம். நான் சொல்ல மாதிரி முன்னாடி ஒரு ஆறாத புண் 1 மாசம் இருக்கு சரி, ஒரு புண்ணு ஆறவே மாட்டேங்குது, அடிபட்டிருக்கோ ஏதாச்சும் ஒரு இடத்துல புண்ணு வந்திருக்கு, ஆறாத புண்ணு 1 மாசம் அப்படியே இருக்குன்னா உடனே டாக்டர், ஆறாத புண்ணோ இல்லை ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா உடனே டாக்டர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டாக்டர் முதல்ல கை வச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்பார். எந்த இடத்துல புண்ணு இருக்கோ இல்லை எந்த இடத்துல கட்டி இருக்கோ முதல்ல கை வச்சு பரிசோதனை பண்ணி பார்ப்பார். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கான பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. நார்மல் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு முதல்ல எக்ஸ்ரே ஸ்கேன் முறை எடுப்பாங்க, நார்மல் எக்ஸ்ரே. சப்போஸ் அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் சரியா தெரிய வரல அப்படின்னா நெக்ஸ்ட் திங் ஒரு எம்ஆர்ஐ ஒரு சிடி எடுப்பாங்க. எதுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஒரு சிடி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்டி எங்க இருக்குது, அது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, வேற எங்கேயாச்சும் பரவி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது ஒரு எம்ஆர்ஐ ஒரு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. அதே மாதிரி கட்டியோட சைஸ் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ அந்த இப்போ ஒரு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுத்துறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு, எந்த இடத்துல கட்டியிருக்கோ அந்த இடத்துல இது பண்ணி எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வாயில ஒரு கட்டி இருக்கு சொல்றதுன்னா, சீக்ல ஒரு கட்டி வருது அப்போ என்ன பண்ணுவாங்க, நெக் சிடி நெக்னு எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுத்துட்டு அவங்க இது பண்ணி சிடி ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட்டோட எங்களை பார்ப்பாங்க. பார்க்குறப்ப நாங்கள் கண்டுபிடிச்சோம் எவ்வளோ பெரிய கட்டி இருக்கு, எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, மேலேயும் கீழே எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அதை சுற்றி நெருக்கட்டிக்கிட்டு ஏதாச்சும் கீழே கழுத்துல ஏதாச்சும் ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்கிறது பார்க்கணும். இது நம்பர் 1. நெக்ஸ்ட் திங் இது ப்ரொசீட். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா என்ன வித கேன்சர் கட்டியா நார்மல் கட்டியா அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ நார்மல் கட்டியான கேன்சர் கட்டி அப்படின்னா அங்கேருந்து நாங்கள் ஒரு சத பரிசோதனை பண்ணுவோம், ஒரு பயாப்சி டெஸ்ட் ஒன்று எடுப்போம் சரிங்களா. அந்த பயாப்சி டெஸ்ட் எப்படின்னா அந்த 100% தெரிஞ்சிடும் இது கேன்சர் கட்டியா இல்லை அது நார்மல் கட்டியாங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் திங் இன்னொரு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற இது பார்த்தீங்கன்னா பெட் ஸ்கேன் சொல்லுவோம். பெட் ஸ்கேன், பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி அப்படின்னு ஒரு ஸ்கேன் வந்துருச்சு. இந்த ஸ்கேனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா உடம்புல எங்க இருந்தாலும் கேன்சர் கட்டி, அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் சரிங்களா, ஃப்ரம் த பிரெயின்லேருந்து டில் த டோ கீழே கால் வரைக்கும் எங்க கட்டி இருந்தாலுமே கண்டிப்பா தெரிஞ்சிடும், கேன்சர் கட்டி தெரிஞ்சிடும். அதே மாதிரி வேற ஏதாச்சும் பரவிருக்காங்கிறதும் தெரியும். அதுவும் இப்போ வந்துருச்சுங்க. சரி, இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ டயக்னோஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி இந்த மாதிரி கேன்சர் கட்டி இருக்கு
அப்புறம் அடுத்து நாங்கள் ஸ்டேஜிங் ஒர்க் அவுட் பண்ணுவோம். என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எப்படி ஸ்டேஜிங் ஒர்க் அவுட் பண்ணோம்னா, கட்டி எவ்வளோ சைஸ்ல இருக்குது, எத்தனை நெறிக்கட்டிகள் ஸ்ப்ரெட் இருக்கு, வேற எங்கேயாச்சும் போயிருக்கா, இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஸ்டேஜிங் பண்ணுவோம். ஸ்டேஜிங் ஒர்க் அப் முடிச்ச பிறகு எப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்ட்டுக்கு போகணும் பேஷண்ட். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு டியூமர் போர்ட் டிஸ்கஷன் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. டியூமர் போர்ட் டிஸ்கஷன் ஒரு எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சை டாக்டர் இருப்பாங்க, புற்றுநோய் அறுவை சிகிச்சை டாக்டர், ஒரு மருந்தியல் டாக்டர், கீமோதெரப்பி ஸ்பெஷலிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அப்புறம் ஒரு கதிர்வீச்சு சிகிச்சை டாக்டர், ஒரு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க. 3 பேருமே வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பேஷண்ட்டை பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்க முடியுமோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் பேஷண்ட்டை சொல்லுவோம். இதுதான் இப்படிதான் வந்து சிகிச்சையின் வழிமுறைகள். ஓகே, என்னென்ன சிகிச்சைகள் டாக்டர் தராங்க? லைக் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் ஃபார் கேன்சர்? ஃபர்ஸ்ட் வந்து அறுவை சிகிச்சை, அதாவது கட்டியை வந்து நம்ம அகற்றுறது, அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை முதல்ல எடுக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. அவங்க தான் they will do all this சர்ஜிக்கல் ஆன்காலஜி, இதுக்கு தனியாக ஸ்பெஷாலிட்டியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு கட்டிலாம் எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு தான் பேஷண்ட் கீமோதெரப்பி. அப்போ மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் will come into play. அதாவது ஊசி மூலியமா வந்து கட்டியை வந்து கரைக்கிறது. இன்னொன்று வந்து கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம எக்ஸ்ரேஸ் வச்சு, நார்மல் எக்ஸ்ரேஸ் வச்சு அந்த டியூமர் வந்து ஷ்ரிங்க் பண்றது. இதான் 3 விதமான ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக அதுக்கு வந்து டார்கெட்டட் தெரப்பி. என்னன்னா கட்டி எங்க இருக்குதோ அங்க மட்டும் நம்ம கீமோதெரப்பினாலையும் வந்துட்டையும் ரேடியேஷனாலையும் வந்துட்டு கம்மி பண்ணலாம். டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, கேன்சரோட ஸ்டேஜஸ் என்னென்ன? ஓகே, ஸ்டேஜஸ் வந்து மொத்தம் 4 ஸ்டேஜ் தான். முக்காசி எல்லா கேன்சர் 95 to 99% ஆஃப் கேன்சர் மொத்தம் 4 ஸ்டேஜ் தான். அதான் அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் கேன்சர் வந்து ஒரு நல்லாவே கியூரபிளான கேன்சர், ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன். 3rd ஸ்டேஜ் வந்து 60-40. பட் 4th ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேன்சர் கியூர் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரெட் ஆன கேன்சர் தான் வந்து 4th ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆனது பேர் மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நார்மலாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பிரஸ்ட் நம்ம இருக்கு, அங்கே சப்போஸ் பிரஸ்ட் வந்து பிரெயின் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா 4th ஸ்டேஜ், ஆர் லிவர் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா 4th ஸ்டேஜ், இன்னொரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு மெட்டாஸ்டேசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் கியூரபிளான கேன்சர், இன்னைக்கு 95% கியூரபிள் கேன்சர். 3rd ஸ்டேஜ் வந்து ஒரு 60-40. 4th ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம், கியூர் பண்ற ரொம்ப கஷ்டம். பட் பேலியேஷன் சொல்லுவோம் 4th ஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும். வலினா அதுக்கு மாத்திரை மருந்துகள் கொடுத்து அண்ட் அதை அப்படியே லைஃப் வந்து ப்ரொலாங் பண்ண வேண்டாம், கீமோதெரப்பி அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் லைஃப் ப்ரொலாங் பண்ணிக்கலாம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அவனை கேன்சர் டயக்னோஸ் பண்ணி டிசைட் பண்ணிடுறீங்க. நீங்க முன்னாடி சொன்ன 4 ட்ரீட்மெண்ட்ல எந்த ட்ரீட்மெண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு வருங்கிறத டிசைட் பண்றீங்க. அட் த சேம் டைம் இந்த ட்ரீட்மெண்ட்ஸோடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் டயக்னோஸ் பண்ணிடுவோம், இது மாதிரி வாட் இஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். அதான் நான் சொன்னலாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சிடி ஸ்கேன் எடுப்போம், பெட் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு என்ன ஸ்டேஜிங் மூலம் டிசைட் பண்ணுவோம். டிசைட் பண்ண பிறகு நாங்கள் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ஒரு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ஒரு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், 3 பேர் வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஒரு கேஸ் எடுத்துட்டு வில் டிஸ்கஸ் என்ன ஸ்டேஜ் அக்கார்டிங் டு கைட்லைன்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் டிசைட் பண்ணுற சர்ஜரியே போதுமான அளவுக்கு ஓகேனா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சருக்கு சர்ஜரி போதும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். சில பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பி தேவைப்படும், சில பேஷண்ட்ஸ் கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷனுக்கு தேவைப்படும். அண்ட் முக்கால்வாசி கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரீட்மெண்ட்டுமே தேவைப்படும். அதாவது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அண்ட் ரேடியேஷன் தேவைப்படும், முக்கால்வாசியான ட்ரீட்மெண்ட். ஸோ ஸ்டேஜஸை பொறுத்து அண்ட் டைப் ஆஃப் கேன்சரை பொறுத்து தான் நாங்கள் அதை டிசைட் பண்ணுறது சொல்கிறது, அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன டாக்டர்? அதாவது இப்போ சர்ஜிக்கல் இதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூமர் எடுக்கிறது தான். ஸோ போஸ்ட் சர்ஜிக்கல் சைட் எஃபெக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கீமோதெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி, மயக்கம், தலை சுத்தல், அதெல்லாம் நிறையா இருக்கும். செகண்ட் அதெல்லாம் உடனே வராது, ஒரு 5 நாள் கழிச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு வரும் பேஷண்ட். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், இதெல்லாம் ரொம்ப காமனான சைட் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீமோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த போன் மேரோன்னு சொல்லுவோம், குருத்தெலும்பு, அந்த போன் மேரோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ரத்த செல்களை உண்டாக்குற இடம், அதாவது இந்த ஆர்பிசிஸ், டபிள்யூபிசி, ஹெச்பி, ஹீமோகுளோபின் எல்லாம் உண்டாக்குற இடம். இந்த கீமோதெரப்பி போயிட்டு அந்த போன் மேரோட போயிட்டு சப்ரஸ் பண்ணிடும், அதாவது வளர விடாம தடுக்கும். அதனால பேஷண்ட் வந்து கவுண்ட்ஸ் வந்து கம்மியாயிடும்.
ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹீமோகுளோபின் கம்மியான பேஷண்ட்டுக்கு அந்த கீமோதெரப்பி இருக்கிறப்பே, அதே மாதிரி இப்போ ஒரு டபிள்யூபிசி கவுண்ட் வெள்ளணுக்கள் கம்மியாகலாம். அதனால இப்போ வெள்ளணுக்கள் கம்மியான ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா வெள்ளணுக்கள் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி. எந்த ஒரு நோய் தொற்று உள்ளே போயிருந்தாலும் டக்குன்னு அதை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த வெள்ளணுக்கள் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிடும். அதனால தேர் கால்ட் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட். நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? அடுத்த சைடு எஃபெக்ட், மெயின் சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ ஃபார் ஷாக். ஏதாச்சும் ரொம்ப இதாச்சு, இதெல்லாம் வந்து வயிற்றாட, இதெல்லாம் வயிற்றாட, நான் சொன்ன மாதிரி வயிற்றாட போகிறது, இந்த மாதிரி ஆச்சுன்னா ஷாக் போவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர் சைடு எஃபெக்ட். பட் மெயின் சைடு எஃபெக்ட்ஸ் இன் கீமோதெரப்பி வந்து வாமிட்டிங், லூஸ் டூல்ஸ், அதாவது லூஸ் டூல்ஸ், தென் அந்த வெள்ளணுக்கள் நியூட்ரோபீனியா, இதுதான் வந்து மெயின் சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கும். ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி இருக்கும். அதை கொடுக்குற ரேடியேஷன் கொடுக்குற சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து கருப்பாகும். அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும் பேஷண்ட்டுக்கு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட். இன்னொன்று இப்போ வாயில் இப்போ ரேடியேஷன் கொடுக்குறோம், வாய் புத்துநோய்க்கு வாயிலுக்கு தான் ரேடியேஷன் கொடுப்போம். அப்படின்னா வாயிலாம் வந்து புண்ணாகும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வழிகள் இருக்குது. சொல்கிறதுக்குன்னா அது ட்ரீட்மெண்ட் இருக்குது. திருப்பி வந்து சரியாக இருக்குன்னா எல்லா மெடிசன்ஸ் ஆகுது அவைலபிள். ஒரு நீங்கள் டாக்டர் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க எப்படி வந்து சரி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு ஒரு கேன்சரை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுல உணவுங்கிறது எவ்வளவு முக்கியமான இடத்த குறிச்சிருக்கு? இப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், அதாவது அந்த புகைப்பிடித்தல்லாம் வந்து நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் அந்த டொபாக்கோ சூவிங், புகையில போகிறது நிப்பாட்டணும். இதில் அப்புறம் இது ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ், குடிப்பழக்கத்தில் நிப்பாட்டினாலே மேக்சிமம் வரதான கேன்சர்ஸ் வந்து மேல்ஸ்ல வந்து வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் அதர் தான் நம்ம லைஃப் ஸ்டைல், ஃபுட் லைஃப் ஸ்டைல் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி போகிறாங்க எல்லாமே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா மெயினாக வந்து அதோட டாக்ஸின்ஸ், அதெல்லாம் வந்து எந்த அந்த அஜீர்ணமோட்டோ அதெல்லாம் போடுறாங்க இப்போ சொல்கிறதுங்க. ஸோ அதில் டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை ஸ்டோர்டு ஃபுட், இது சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 days கழிச்சு ஸ்டோர்டு ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க இப்போ மக்கள்லாம். ஸோ அந்த ஸ்டோர்டு ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ நல்லா ஹெல்த்தி டயட் வித் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது சாப்பிட்டாலே மேக்ஸிமம் கேன்சர்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இதோட சேர்த்து நம்ம அந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், டொபாக்கோ சூவிங், அந்த பான் பராக் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேன்சர்ஸ் இன் மேல்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று சத்து உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, பயிர் வகைகள்லாம் நிறைய வந்து சாப்பிடணும் கண்டிப்பாக. அண்ட் டாக்டர், இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, கேன்சர் வந்து ஜெனட்டிக்கா வரக்கூடிய ஒரு நோயா? அட் த சேம் டைம் கேன்சர் கட்டி வலியை ஏற்படுத்துமா? கேன்சர் கட்டி வந்து ஜெனட்டா சொல்லலாம். முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி தான், ஒரு 20% ஆஃப் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோ அப்பாவோட இருந்து பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 20% தான். ஆனா இப்ப எக்ஸாம்பிள் சொல்றோம், இப்ப பிரெஸ்ட் கேன்சர் நாங்க வரப்ப என்ன ஆகும்னா பிராக்கா ஜீன் ஒன்று பண்றோம். இப்ப அதாவது இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அவங்களுக்கு டயக்னோஸ் பை பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் ஓவியன் கேன்சர் ரெண்டுமே இருக்கு ஒரு அம்மாவுக்கு. அதே மாதிரி இப்போ அவங்க 2 பொண்ணுங்களோ ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராக்கா ஜீன் பண்ணி பார்ப்போம். அந்த பிராக்கா ஜீன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்றது பண்ணுவோம். அந்த பெண் குழந்தைக்கு அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து மார்பகம் எடுக்கிறதுக்கு நான் எடுத்துட்டா நல்லது. அவங்களுக்கு ஒரு இது மாதிரி தான் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், ப்ரொஃபைலாக்டிக் மெஷர்ஸ் சொல்லுவோம். முன்னாடியே வந்து மார்பகம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஆஞ்சலினா ஜோலி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட 2 மார்பகமே அவங்க மதருக்கு வந்து வந்துருச்சு. இப்போ அவங்க எடுத்துட்டு 2 மார்பகமே எடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இது வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று வந்து குடல் கேன்சருக்கு சில ஜெனட்டிக்கல் ஸ்டடிஸ் இருக்கு. நீங்க புற்றுநோய் டாக்டர்கிட்ட கேட்டாலே அந்த ஜெனட்டிக்கல் ஸ்டடிஸ்க்கு அதை பேர் எழுதி கொடுப்பாங்க. அதை போய் டெஸ்ட் பண்ணி சப்போஸ் பாசிட்டிவ் வந்தாலே அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரக்கூட சந்ததிகள் நம்ம கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒரு கேன்சர் கட்டியா மாறதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் வரதுக்கு என்ன தடைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க? ஃபர்ஸ்ட் திங் விழிப்புணர்வு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கேன்சர்னா ஸ்டிக்மா.
கேன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு கட்டி வருதுன்னு வச்சுங்க, சும்மா எல்லாருமே விட்டுறாங்க. எல்லாருமே இப்போ ஒரு பயம், ஃபர்ஸ்ட் திங் ஒரு பயம் வந்துருது பேஷண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேர்லெஸ்னஸ், அதை பற்றி அக்கறை இல்லை, சும்மா ஒரு கட்டி மாதிரி இருக்குது சரியா போயிடும், சும்மா ஒரு மெடிசன்ஸ் பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றது, சப்போஸ் வலிக்கு அந்த மாதிரி டக்குன்னு சாப்பிட்டோம், திடீர்னு பார்த்தா 2-3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசாயிடுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் 2 ஸ்டேஜில் வந்தாங்கன்னா நம்ம அதை கியூர் பண்ண முடியும் கண்டிப்பா இந்த ஒரு கேன்சருமே. இப்போ பேஷண்ட் வந்து அவங்க வந்து கேர்லெஸ்னஸ்னால வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரமாட்டேங்கிறாங்க. நம்ம சாதாரண இதான் கட்டி தான் சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அது பெரிய ஸ்டேஜ் ஆன பிறகு தான் இங்கே வந்து வராங்க. ஒரு நல்ல ஒரு 3rd ஸ்டேஜ் வந்து பார்க்குறாங்க. ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்தாலே நம்ம ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு மார்பகத்தில் கட்டி ஒரு பெண்ணுக்கு சொல்லுங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் திங் ஒரு கூச்சப்படுறாங்க. ஒரு பெண், ஐயோ நம்ம கட்டி வந்துருச்சு, நம்மளோட கேன்சரா இருக்குமே பயந்துக்கிட்டு அதுவே அவங்க பிள்ளைக்கு தள்ளுறாங்க, இத்தனை வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் உடைச்சிட்டு அவங்க முன்னுக்கு வந்து ஒரு ஃபீமேல் டாக்டர் பார்த்தாலே போதும். எங்களை ஒரு மேல் டாக்டர் கூட பார்க்க வேணாம், ஒரு ஃபீமேல் டாக்டர் பார்த்தாலே எங்க அவங்க எல்லா இடத்துலயும் ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. பக்கத்து இதுல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாருமே, ஈவன் கிராமப்புறங்களும் ஃபீமேல் டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. அந்த டாக்டரை போய் பார்த்தாலே அவங்களே வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு ஒரு இது எழுதி கொடுத்துருவாங்க. ஒரு மேமோகிராம் டெஸ்ட் பண்ணாலே அதுல வந்து ஒரு கேன்சர் கட்டியா இல்லை நார்மல் கட்டியாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு பிரஸ்ட் கேன்சர், செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்தாலே கண்டிப்பா அது கியூர் பண்ணிடலாம். ஸோ நீங்க சொல்றது, நீங்க கேட்குற கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பயம், இன்னொன்று கேர்லெஸ்னஸ், அதனாலதான் வந்து காரணம். ஸோ இது ரெண்டுமே தவிர தெரிஞ்சுட்டோம்னா நம்ம ஈஸியா வந்து சரி பண்ணிடலாம். முக்காவாசி கேன்சர் ஆரம்பத்திலே வந்து கண்டறிஞ்சிட்டோம்னா அது கியூர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல வந்தாங்கன்னா பேஷண்ட் கொஞ்சம் கஷ்டம். ஈவன் 4th ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் 3rd ஸ்டேஜ் வந்து 50% சான்சஸ் ஆகுது. டாக்டர், இப்போ அவங்களே வந்து இது கேன்சர் கட்டியா இல்ல வந்து நார்மல் கட்டியா டெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா? ஒரு ஒரு இண்டிவிஜுவல் விமன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்பகத்துல ஒரு கட்டி வருது, எக்ஸாம்பிள் சொல்றோம், திருப்பியும் மார்பக கட்டி தான் நான் சொல்றேன். அதே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து இப்ப யூடியூப்ல போட்டு பார்த்தாலே அதை எப்படி வழிமுறைகள்னு இருக்கு சொல்றதுக்குங்களா. நம்மளே பெண்களே வந்து பாத்தீங்கன்னா மார்பகம் தான் சுய பரிசோதனை பண்ணிக்கலாம், 2 மார்பகத்தையும். அது வந்து யூடியூப்லயே இருக்கு, பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பண்ணாங்க, அதை பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் அவங்களுக்கு கட்டி தென்பட்டுச்சுனாலே உடனே ஒரு டாக்டர் அணுகணும். ஃபர்ஸ்ட் திங் அணுகுனாலே ஒரு மேமோகிராம் டெஸ்ட் இருக்கு, எல்லா பெண்களுக்குமே மேமோகிராம் டெஸ்ட் பண்றாங்க. மேமோகிராம் டெஸ்ட் பண்ணாலே அது வந்து முக்காவாசி தெரிஞ்சிடும், இது நார்மல் கட்டியா இல்ல வந்து கேன்சர் கட்டியாங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி இப்ப எல்லாருக்கும் அடுத்து வரக்கூடிய பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா, கேன்சருக்கு உண்மையிலேயே வேக்சின் இருக்கா? எஸ், அதாவது நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்கு வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சின் வந்துருக்கு. இன்னொன்னு ஹெப்பாடைட்டிஸ் வேக்சின், அதாவது கல்லீரல் புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கான கேன்சர். ரெண்டுமே வந்து வைரஸ்னால வராதுனால நான் வேக்சினேஷன் பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் பான் பராக் போட்டுட்டு இருக்காரு, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், வாய் புற்றுநோய் வருது, அவர் வேக்சினேஷன் போட்டீங்கன்னா அது யூஸ் இல்லை. ஏன்னா அவர் பான் பராக் போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு, கண்டிப்பா கேன்சர் வரதான் செய்யும் அவருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் தான் இப்போதைக்கு வேக்சினேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கா செர்விக்கல் கேன்சர் வரது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இதனாலதான் வந்து சர்வைக்கல் கேன்சர் வருது. ஸோ இது முன்னாடியே நம்ம வராம, இந்த வைரஸ் முன்னாடியே வராம தடுக்கிறதுக்கு சில வேக்சினேஷன் அதனால நீங்க புற்றுநோய் டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கனாலே அவங்க கைட்லைன் சொல்லுவாங்க, எப்படி போடணும்னு சொல்லுவாங்க. இது அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லீரல் கேன்சர், அதாவது லிவர் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு அதுக்கான வேக்சினேஷன் வந்துருச்சு, ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சினேஷன் வந்துருச்சு. இது வந்து அந்த வேக்சின் வந்து போட்டுக்கிட்டோம்னா திருப்பி வந்து அந்த வைரஸ்னால வராம தடுத்துக்கலாமே தவிர, இப்போ ஒரு குடிச்சிட்டு போயிட்டு அந்த வேக்சினேஷன் போட்டாங்கன்னா அது யூஸ் இல்லை சொல்றது சொல்லுங்க. ஸோ இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் அது தெளிவா இல்லை, இன்னும் வேக்சினேஷன் பண்ண அந்த அவேர்னஸ் இன்னும் வரல. ஸோ புற்றுநோய் டாக்டர்கிட்ட போய் கேட்டாலே இது 2 வேக்சினேஷன் பண்ணி கண்டிப்பா சொல்லுவார். டாக்டர், இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்? இதை கவர் பண்ற மாதிரி பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்கு? இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கேன்சர், இப்போ ஒரு நார்மல் பேஷண்ட் வந்து வராங்க, ஒரு ஒரு புவர் பேஷண்ட் வச்சுங்க, ரொம்ப செலவு பண்ண முடியாம ஒரு புவர் பேஷண்ட், ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு கூட வந்து இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். வித் நம்ம முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திலே நாங்கள் பண்றோம் எல்லாமே, இன்க்ளூடிங் சர்ஜரி, கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன்.
அதனால ஃபர்ஸ்ட் திங் வந்து மக்கள் வந்து பயப்படக்கூடாது. எடுத்தோடனே வந்துட்டு நம்மளுக்கு கேன்சர்னா ரொம்ப செலவாயிடும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங்கிங் எல்லாருக்குமே வருது. ஸோ அது வந்து முதல்ல வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி மூலியமா மக்களுக்கு தெரிய வரணும். இந்த மாதிரி வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து இஸ் அஃபோர்டபுள் அண்ட் இட் கம்ஸ் அண்டர் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் கார்டு வச்சிருந்தாங்கன்னா அதிலே வந்து இந்த 3 வகையான ட்ரீட்மெண்ட்டே பண்ணிக்கலாம். சர்ஜரி, கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் பண்ணலாம். இன்னொன்று சில பிரைவேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையவே, ஈவன் 100% கவர் பண்ணுறாங்க. ஸோ கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ண பிறகு இட் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி. அதான் மற்ற ஊர்லேருந்து மக்கள்லாம் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் சீப்பாக இருக்கு. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து மக்கள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் மக்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப சீப்பான அஃபோர்டபுளான எல்லாருக்கும் வந்து சாமானிய மக்கள் கூட இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் அஃபோர்டபுள் சொல்றது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்லேயே முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்கு பண்ணிக்கலாம், இன்னொன்று பிரைவேட் இன்சூரன்ஸையும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐயமா ஓடணும் மக்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செலவாகுங்கிறது இங்கே போய் பார்க்கறது, யாரை பார்க்கறதுன்னு முதல்ல இது பண்ணாமல் இந்த ஸ்கீம் கார்டு வச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி தே கேன் கோ அண்ட் கன்சல்ட் ஆன்காலஜிஸ்ட், ஒரு புற்றுநோய் டாக்டரை பார்க்கலாம். டாக்டர், ஒரு புற்றுநோய் மருத்துவரா நீங்க பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கு? அதாவது நான் புற்றுநோய் மருத்துவரா மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னா, கேன்சர்னா எல்லாரும் வந்து பயந்துடுவாங்க. இன்னொன்று மற்ற மக்கள்லாம் வந்து பயமுறுத்தி விட்டுறாங்க. சுற்றி உள்ள மக்கள்னா அந்த பேஷண்ட் டயக்னோஸ் ஆச்சுன்னா ஆள் போகணும்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுறாங்க. அதனால மக்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க. ஒரு பயந்துக்கிட்டு ஐயோ நம்மள போனால் அந்த சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வச்சிருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு, ஸ்டிக்மா இருக்கு. அந்த ஸ்டிக்மாலாம் தூக்கி போடணும். முதல்ல பேஷண்ட்டுக்கு வந்து தூக்கி போடணும். அதுக்கு நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் மக்களிடையே. இதெல்லாம் சரி பண்ணா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் உள்ள கேன்சர் என்னைக்குமே வந்து கியூரபிளான கேன்சர். அதனால ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கட்டி எங்க இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் கியூரபிளான கேன்சர். ஸோ ஆரம்பத்திலே ஏர்லி டிடெக்ஷன் நல்ல கியூர் ரேட் நல்லா அதிகமா இருக்கு. ஸோ இனிஷியலாவே வந்துருங்க எல்லாருமே. ஒரு கட்டி எங்க இருந்தாலுமே சரி, இனிஷியலா எல்லாருமே ஒரு புற்றுநோய் டாக்டரை போய் பாருங்க. டாக்டர், இவ்வளவு நேரம் உங்களோட வேல்யூபிளான டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிஷேப்பர் காலேஜ் சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மற்றும் ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஐ ஹவ் கிளாரிஃபைட் சம் பேசிக் டவுட்ஸ் அபவுட் கேன்சர். ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நன்றி. தேங்க்யூ.